வணக்கம். ஆசிரியர் தின வாழ்த்துக்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, ஆசிரியர் தொழிலின் மகோன்னதம் பற்றியும் சில கருத்துக்களை கூறிவிட்டு, எதிர்வரும் காலங்களில் மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்தும் பெற்றோர்களுக்கும் சில ஆலோசனைகள் வழங்கும் நோக்கில் இந்த காணொலியை பயன்படுத்துகின்றேன். உலகுக்கு உணவூட்டுவது உழவுத் தொழில். அதுதான் மிக உன்னதமான தொழில். உலக ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவு ஊட்டுவது, இயற்கையை பயன்படுத்தி உணவாக்கி வழங்குவது உழவுத் தொழில். கடின உழைப்பின் மத்தியில தான் அந்த விளை பயன் கிடைக்கின்றது. அதனால்தான் உழவன் உலகத்தில் போற்றப்படுகின்றான். உழவன் உலகுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு வள்ளல். ஆயினும் அவனுடைய உழைப்போ மிக கடினமானது. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு அவன் உழைக்கின்ற உழைப்பின் பயன்தான் அவன் கொடுக்கும் விளை பொருட்கள். இன்றைய காலகட்டத்திலே அவன் உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை என்பது நீங்க ஒவ்வொரு விவசாயியுடன் கலந்துரையாடுகின்ற போது அறிந்து கொள்ளலாம். உழவுத் தொழிலுக்கு அடுத்தபடியாக உத்தமமான தொழில் ஆசிரியர் தொழில். உழவுத் தொழில் எவ்வாறு உடலுக்கு உலகுக்கு உணவளிக்கின்றதோ அதே போல் ஆசிரியர் தொழில் எமது வருங்கால வாரிசுகளை இந்த உலகுக்கு நன்னடத்தை உள்ளவர்களாக அறிவூட்டி அவர்களின் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை படைத்து சிறந்த கல்விமான்களை உருவாக்கி மிக பரந்த அளவிலே சிறந்த சேவை பெறுவதற்கு வழிகாட்டுகின்றது. எவ்வாறு உழவனின் கடின உழைப்புக்கு ஊதியம் போதாதோ அதே போல்தான் நிச்சயமாக ஆசிரியர் தொழிலின் நிலைமையும். அதாவது ஆசிரியர் தான் உண்மையாக உத்தமமாக தனது கடமையை ஆற்றுகின்ற ஆசிரியர் தான் ஆற்றுகின்ற சேவைக்கேற்ப ஊதியம் பெற முடியாது. அதை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை. ஆயினும் நான் அதை மக்களுக்கு உணர்த்த வேண்டி இருக்கின்றது. காரணம் என்னென்றால் மக்கள் பலதையும் மறந்து விடுவார்கள். அது இயல்பு. அப்ப அந்த உத்தமமான தொழிலை செய்கின்ற ஆசிரியர்களை நீங்க குறித்த தினத்திலே பாராட்டுவது மிகச்சிறந்த செயல் ஆகும். அதற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்பொழுது நான் தரம் 5 புலமைப்பரிசு பரீட்சைக்கு 30 ஆண்டுகளாக கற்பிக்கின்ற அனுபவங்களை கொண்டு இப்பொழுது தங்கள் 10 வயது 9 வயது பிள்ளைகளை தரம் 5 புலமைப்பரிசு பரீட்சைக்கு தயாராக்குகின்ற பெற்றோர்களுக்கு என்னுடைய அனுபவ ஆலோசனையே கூற கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில நான் எதிர்வரும் 2026, 27, 28 உட்பட அரச பரீட்சை எதிர்கொள்ள உள்ள மாணவர்களுக்கு, அதாவது தரம் 3, தரம் 4, தரம் 5. ஏனென்றால் இந்த 3ஆம் தரத்திலேயே மாணவர்களே எங்களுடைய வழிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும். அதாவது குழந்தைக்கு 7 வயது தாண்டி 8 வயது ஆகின்ற போது அந்த பிள்ளைக்கு கற்கையிலே ஆர்வத்தை ஊட்டி, பலவாறு ஆர்வத்தை ஊட்டுவது. முதல்ல கல்வியின் பால் பெற்றோருக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியது. கல்வி செல்வம் ஒன்றுதான் நிரந்தரமானது. அந்த
பிள்ளைகளுக்கு அது அவர்கள் ஆயுட்காலம் முழுவதும் ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த செல்வத்தின்பால் பாரிய ஆர்வம் உள்ளவர்களாக பெற்றோர்கள் முதற்கண் மாற வேண்டும். மாறுகின்ற பட்சத்தில் தான் மாணவர்களுக்கும் அது ஒரு விழிப்புணர்வை ஊற்றி, அதாவது குழந்தைகளும் அதன்பால் ஈர்க்கப்படுவார்கள். அப்ப நான் இந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய அனுபவத்தை கொண்டு சொல்கின்ற ஆலோசனைகள் இவைகள். அப்ப இந்த ஆலோசனைகளை உதாசீனம் செய்பவர் பலராகவும் ஏற்றுக்கொள்பவர்கள் சிலராகவும் இருப்பது இயல்பு. காரணம் என்னென்றால் உலகத்தில் எல்லாமே அப்படித்தான். நல்லதை ஏற்பவர்களை விட கெடுதல்களை வரவேற்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் எதிர்கால வாரிசுகள், உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக, மக்களுக்கும் பயனுள்ளதாக, முக்கியமாக தனக்குத்தான் பயனுள்ளதாக மாற வேண்டுமாக இருந்தால் ஒழுங்கான கல்வியை செலுத்த வேண்டும். அதற்கு முதல்ல நீங்க கல்வியின்பால் ஆர்வம் செலுத்த வேண்டும். அது எப்படி ஆர்வம் செலுத்துவது? நீங்கள் அவர்கள் என்ன கற்கின்றார்கள், அவர்களுக்கு கற்பிக்கப்படுவது என்ன என்பதை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு அதை ஊட்டி, அவர்களுக்கு நீங்கள் கல்வியிலே ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை அவர்கள் உணரும் வண்ணம் வெளிப்படுத்த வேண்டும். அதான் ஆர்வம். அப்ப இது நான் தரவைந்து பிரமை பரிசு பரீட்சைக்குத்தான் என்னுடைய இந்த சிறிய கருத்துக்களை கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வயதில தான் குழந்தைகள் பெற்றோர் சொல் பெருமளவில முழுவதும் ஏற்றுக் கொள்ளக்கூடிய நிலையில இருப்பார்கள். பின்பு உயர் வகுப்புகளுக்கு செல்லுகின்ற போது பெற்றோருக்கு பிள்ளைக்கு அறிவூற்ற அளவுக்கு என்னதான் பெரிய நிலையில் உள்ள பெற்றோராக இருந்தாலும் தகுதி இருக்க மாட்டாது. காரணம் என்னென்றால் காலத்துக்கு காலம் நவீன யுகத்திலே அறிவியல் மாறிக்கொண்டிருக்க ஆசிரியர்கள் தேடுதல் மூலம் புதிய தகவல்களை தேடி வழங்குகின்றன. பெற்றோரால் அந்த வகையில வழங்க முடியாத காரணம் என்றால் பெற்றோர் பல வகை முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டு இதை ஒரு தேவைக்கேற்ப பயன்படுத்துகின்றபடியால் அவர்களால் மாணவர்களை பூரணமாக திருப்திப்படுத்த முடியாமல் இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் மாணவர்கள் அதை எடுத்து கூறுகின்ற போது பிள்ளைகள் அதில பூரண திருப்தி அடைய முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த 5ஆம் தர பரீட்சையில பெற்றோர் முழுக்க 100% பங்களிப்பு செய்ய முடியும். அந்த பங்களிப்பு அந்த பிள்ளையை சுயமாக சிந்திக்க வைத்து ஒரு ஆற்றலுள்ள எதிர்காலத்தில் வருகின்ற பரீட்சைகளை வெற்றி கொள்கின்ற ஆற்றலை உண்டு பண்ணும். சரி, முதற்கட்டமாக நான் பெற்றோர்களுக்கு ஆர்வம் என்று கூறினேன். இரண்டாவது, நான் படிப்படியாகத்தான் சொல்லிக் கொண்டு வரேன். அதை நீங்க புரிந்து கொண்டால் உங்களுக்கு பயன். இரண்டாவது, பிள்ளைக்கு தாய் எப்படி அவசியமோ அதே போல் தாய்மொழி விருத்தி மிக முக்கியம். ஏனென்றால் எந்த பாண்டித்தியம், எந்த பிரபஞ்சம், எந்த துறையில முன்னேறி கொண்டு போனாலும் ஒருவன் சிந்திப்பது தன்னுடைய தாய்மொழியில தான். அந்த சிந்தனையை வெளிப்படுத்துகை வேற மொழியிலே இருக்கலாம், ஆனா அவன் சுயமாக சிந்திப்பது தாய்மொழியிலே. அப்ப தாய்மொழி முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நாங்க பேசுகின்றோம் தாய்மொழியில, பிள்ளைகள் கருத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார் என்பதை நாங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாங்க ஒரு சொல்ல சொன்னால் அந்த பிள்ளைக்கு அந்த பொருளை காட்டித்தான் அந்த சொல்ல சொல்றோம். அகப்பை என்பதை அகப்பை காட்டி சொல்றோம். அப்ப இந்த அகப்பை படம் பிள்ளை இந்த மனதில மூளையிலே அறிவிலே ஒரு பிரதி படமாக பிம்பமாக பதிவாகுது. எந்த நாள் அகப்பை என்று சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு அகப்பையின் வடிவம் மூளையிலே உதயமாகுது. இதுதான் இயற்கையின் உண்மையான முறை. அப்ப இந்த முறையிலே பிள்ளைகளுக்கு மொழி ஒரு கருவியாக, அதாவது ஒன்றை விளக்குகின்ற, அதாவது சிந்தையில வருகின்ற படங்களின் சொற்களாக அந்த மொழி பயன்படுகின்றது. அப்ப மொழியில விருத்தி இருந்தால்தான், அதுக்கு தாய்மொழியில விருத்தி இருந்தால்தான் அந்த பிள்ளை
எதிர்காலத்தில் எந்த சவாலையும் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப மொழி அறிவு மிக முக்கியம். அதற்காக சின்ன பிராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு சொற்களை சொல்லி, அதாவது முதல்ல நீங்க ஆனாவண்ண வரிசையில உயிரெழுத்துக்கள்ல சொற்களை அம்மா, ஆடு, இலை, ஈட்டி என்று சொற்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து படத்தை காட்டிதான் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அப்ப இந்த பிள்ளைக்கு அந்த சொற்கள் எல்லாம் படத்தோடு சேர்ந்து மலினமாகுது. அதாவது அந்த பிள்ளைக்கு கிரகிக்கப்படுகிறது. இந்த சொற்கள் முதல் ஆளுமை இருந்தால், சொற்களஞ்சியம் இருந்தால், சொற்கள் நிறைய தெரிந்திருந்தால் பிள்ளை எவ்வகையான கேள்விகளையும் வாசிக்கும் ஆற்றல் சரளமாக வந்துவிடும். நான் முதல் சொன்னது ஆர்வம், அடுத்தது சொற்களஞ்சியம், பிறகு மூன்றாவது வாசிப்பு ஆற்றலை மேம்படுத்துதல். இது முற்றிலும் தரமைந்த புலமை பரிசில் பரீட்சை எதிர்நோக்க உள்ள மாணவர்களுக்கு அவர்களை எவ்வாறு படிப்படியாக வழிநடத்துவது என்பது பற்றித்தான் நான் இந்த காணொளி, ஒரு நீண்ட நேர காணொளி. ஏனென்றால் ஆசிரியர் தினத்தில இது நான் கூறுவது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. ஏனென்றால் என்னுடைய வழியை பின்பற்றுகின்ற ஒரு குறிக்கப்பட்ட தொகையினர் இருக்கின்றார்கள். அவர்கள் இதால திருப்திப்பட்டு பயனடைந்தால் அது எனது இந்த சேவைக்கு கிடைத்த உன்னதமான வரவேற்பாக கருதுவேன். அப்ப முதல்ல ஆர்வத்தை உண்டு பண்ணுங்கள், அதாவது உங்களிலும் பிள்ளைகளிலும். இரண்டாவது, தாய்மொழி விருத்தியிலே சொற்களஞ்சியங்கள், சொற்களை அவர்களுக்கு ஊட்டுங்கள். மூன்றாவது, வாசிப்பை ஊக்குவியுங்கள். வாசிப்பதற்கு அவர்களுக்கு பல வகையான வசதிகளையும் உண்டு பண்ணுங்கள். வாசிப்பதற்கு செலவழித்துத்தான் வாசிக்கணும் என்று இல்லை. வாசிக்க சாலையில் போனால் நிறைய பயிற்சிகள், புத்தகங்கள் பெறலாம். அந்த பிள்ளைகளுக்கு வாசிப்பார்வம் ஏற்பட்டு விட்டால் அந்த வாசித்து அறிவதுதான் இந்த உலகத்திலே கூட அறிவை பெறக்கூடிய ஒரு சாதகமான வழி. இப்பொழுது இவ்வளவுதான் முன்னேறி கணினி துறை முன்னேறி இருந்தாலும் வாசித்து பெறும் அளவுக்கு ஆற்றலை நாங்கள் மற்ற துறைகள்ல பெற முடியாது. கணினியில என்னதான் வந்தாலும் அதிலேயும் கடைசியில வாசிக்கலாம் போய் முடியுது. அப்ப வாசிக்க பழக்கங்கள், வாசிப்பு ஆர்வத்தை உண்டு பண்ணுங்கள். அப்ப நீங்களும் வாசிக்கணும், பிள்ளை வாசிக்கணும். வாசிப்பு ஆர்வத்தை உண்டு பண்ணுங்க. அவர்கள் இந்த வாசிக்கிற ஆற்றல் அவர்கள் தாமாக சுயமாக வாசிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் கிரகிக்கிறார்கள் என்பதுதான் கருத்து. ஏனென்றால் ஒருவன் ஒரு பந்தியை வாசிக்க அடுத்த பந்தியை வாசிக்கிறான் என்றால் முதல் பந்தியிலே அவனுக்கு ஒரு சுவை ஏற்பட்டு விட்டது. அந்த பந்தியில உள்ள விடயம் அவனை ஈர்த்திருக்கின்றது. அடுத்த விடயத்தை அறிவோம் என்று அவன் ஆவலாக இருக்கின்றான். அப்ப வாசிப்பை ஊக்குவியுங்கள். வாசிப்பை ஊக்குவித்தால் அவன் கிரகிக்கிறது தானாக நடக்குது. கிரகித்தவன் வைத்துக் கொண்டிருக்க மாட்டான், அதை விதைக்க வெளிப்படுத்த முற்படுவான். அது பல வகையான வெளிப்படுத்தலாக இருக்கலாம். பேசுவதாக இருக்கலாம், எழுதுவதாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம். அப்ப எந்த வகையிலேயும் அவன் வெளிப்படுத்துகின்ற போது அவன் ஆளுமை மிக்க ஒரு மாணவனாக உருவாகி விடுவான். இப்ப தரமை இந்த புலமை பரிசில் பரீட்சையை பலரும் விமர்சிக்கணும். கடின பரீட்சை, உள அழுத்தமுள்ள பரீட்சை, உள சோர்வை உண்டு பண்ணுகின்ற பரீட்சை என்று. ஆனால் நிச்சயமாக தரமை இந்த புலமை பரிசில் பரீட்சை மாதிரி மத்திய நாடுகளிலும் ஏனைய நாடுகளிலேயும் பல கற்பித்தல் இருக்கின்றது, போட்டி பரீட்சைகள் இருக்கின்றது. அதுகளை வெற்றி கொள்பவன் தான் தொடர்ச்சியாக வெற்றிகளை வாகை சூடிக் கொள்கின்றான். அந்த வகையில இந்த பரீட்சையில குறை கூறுவதை விடுத்துவிட்டு நாங்கள் இந்த பரீட்சைக்காக பிள்ளைகளை சுயமாக சிந்திக்க சந்தர்ப்பம் வழங்கி, அதாவது பிள்ளைகள் கற்ற விடயங்கள், அறிந்த விடயங்கள் அவர்கள் சுயமாக சிந்தித்து வெளிப்படுத்துவார்களாக இருந்தால் சிறந்த ஆளுமையுள்ள மாணவர்களை உருவாக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, எதிர்வரும் பரீட்சையில வினாவப்படுகின்ற வினாக்களுக்கு சரியாக தங்களுடைய விடைகளை வழங்கி புள்ளிகளை பெற்று அவர்கள் திறமை வளர்ச்சி அடைவதற்கு நிச்சயமாக கடந்த கால அரச பரீட்சைகள் பெரும் உதவி செய்யும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நடக்கின்ற தரமை இந்த புலமை பரிசில் பரீட்சை இந்த புதிய முறையில் அமைந்த வினாத்தாள்கள்
1995 ஆண்டிலிருந்து கடந்த 30 வருடங்களில் 35 பரீட்சைத்தாள்கள் இடம்பெற்று விட்டது என்றால் சில நேரங்களில் 2 தரம் பரீட்சை நடத்திருக்கின்றது. அப்ப அந்த அளவு பரீட்சைத்தாள்களை நீங்கள் அந்த பிள்ளைகளின் வினாத்தாள் ஒன்றுக்கு 2 பாடசாலை பாடப்பிறப்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காது. வினாத்தாள் ஒன்றுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சித்தாள்கள்ல பயிற்சி ஓரளவுக்கு வழங்கி கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு இந்த பரீட்சை ஒரு கடின பரீட்சையாகவோ அல்லது மன அழுத்தம் உள்ள பரீட்சையாகவோ மாறாது. அறவடித்து அந்த பிள்ளைக்கு கற்கையிலே ஆர்வமும் முன்னணியாக மாணவர்களின் முன்னணியாக திகழக்கூடிய ஒரு ஆற்றலையும் சுயமாக உண்டு பண்ணும் என கூறிக்கொண்டு நான் நீண்ட நேரம் உரை நிகழ்த்துகின்றேன். இதை கேட்கின்றவர்களுக்கும் சலிப்பை ஏற்படுத்தாமல் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. உங்கள் முயற்சி வெற்றி பெற்று தரும் என கூறிக்கொண்டு தொடர்ந்து முயற்சிகள் செய்வோம், வெற்றி அடைவோம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.